வணக்கம் நண்பர்களே. இந்த இயர் எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கார்களுக்கு நமக்கு நிறைய எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் குடுக்குறாங்க. ஸோ எந்தெந்த பிராண்டு எவ்வளோ பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மாருதி கார்களுக்கு பார்க்க போகிறோம். மாருதியில் அரேனா ஷோரூமில் இருக்கக்கூடிய கார்களுக்கும் பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க. நெக்ஸா ஷோரூமில் இருக்கக்கூடிய கார்களுக்கும் பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஹூண்டாய் நிறுவனமும் பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹோண்டாலையும் நமக்கு ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. அதேமாதிரி ஸ்கோடாவும் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. ஒன் பை ஒன்னாக நம்ம பார்ப்போம். முதல்ல மாருதி சுசுக்கியில் அரேனா ஷோரூமில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆல்டோ, கேட்டன், எஸ்ப்ரெஸோ, செலரியோ இந்த 3 கார் மாடல்களுக்கும் நமக்கு சேம் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஹேஷ்பேக் கேட்டகரியில் வரக்கூடிய ஒரு கார்கள், ஒரு என்ட்ரி லெவல் கார்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த 3 கார்களுக்கும் நமக்கு 40,000 வரைக்கும் கேஷ் பெனிஃபிட் கொடுக்குறாங்க. இந்த 40,000 அப்படிங்கிறது மேனுவல் டிரான்ஸ்மிஷனுக்கு, 45,000 கொடுக்குறாங்க. ஏஎம்டி எடுத்தோம் அப்படின்னா ஒரு 5,000 நமக்கு அடிஷ்னல் பெனிஃபிட் கிடைக்கும். இதோட சேர்த்து ஒரு 15,000 பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் போனஸ் கொடுக்குறாங்க. 2,100 ரூபா நமக்கு கார்பரேட் டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். அடுத்து வேகன் ஆர் கார் இருக்குது. இந்த கார் கொஞ்சம் ஒரு பாக்ஸி டிசைனில் கொஞ்சம் ஹைட்டாக வரக்கூடிய ஒரு ஹேஷ்பேக் காரு. இதில் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் எடுத்தோம் அப்படின்னா 35,000 வரைக்கும் நமக்கு பெனிஃபிட் கிடைக்கும். ஏஎம்டி டிரான்ஸ்மிஷன் எடுத்தோம்னா 40,000 வரைக்கும் நமக்கு கேஷ் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அடிஷ்னலாக 15,000 எக்ஸ்சேஞ்ச் போனஸ் கொடுக்குறாங்க. 2,000 நமக்கு கார்பரேட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அடுத்து ஷிஃப்ட் இப்போ ரீசெண்டாக தான் அப்டேட் பண்ணாங்க. ஷிஃப்ட்டுக்கு 50,000 வரைக்கும் நமக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். கூடவே ஒரு 15,000 பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் போனஸும் கொடுக்குறாங்க. அடுத்து டிசையர் காருக்கு ஒரு 15,000 வரைக்கும் கேஷ் பெனிஃபிட் கொடுக்குறாங்க. 15,000 ரூபா எக்ஸ்சேஞ்ச் போனஸ் கொடுக்குறாங்க. அடுத்து பிரஸா பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு 15,000 எக்ஸ்சேஞ்ச் போனஸ் மட்டும் கொடுக்குறாங்க. அது அர்பனோ எடிஷனுக்கு மட்டும். இப்போ பிரஸாலே நம்ம ZXi ப்ளஸ் இந்த வேரியண்ட் எடுத்தோம் அப்படின்னா ஒரு 20,000 கேஷ் பெனிஃபிட் கிடைக்கும். மேனுவல் டிரான்ஸ்மிஷனுக்கு, ஆட்டோமேட்டிக்கு 25,000 கேஷ் பெனிஃபிட் கொடுக்குறாங்க. கூடவே 15,000 பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் போனஸ் கொடுக்குறாங்க. எக்கோ காருக்கும் பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க. 15,000 கேஷ் பெனிஃபிட் கிடைக்கும். 15,000 பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் போனஸும் நமக்கு கிடைக்கும். அடுத்து நெக்ஸா ஷோரூம் கார்கள் பார்ப்போம். நெக்ஸாவில் என்ட்ரி லெவல் கார் அப்படின்னு பார்க்குறப்ப இக்னிஸ் கார் இருக்குது. இக்னிஸ் காருக்கு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் எடுத்தோம் அப்படின்னா 50,000 வரைக்கும் நமக்கு கேஷ் பெனிஃபிட் கிடைக்கும். ஏஎம்டி டிரான்ஸ்மிஷன் எடுத்தோம் அப்படின்னா 55,000 வரைக்கும் கேஷ் பெனிஃபிட் கொடுக்குறாங்க. எக்ஸ்சேஞ்ச் போனஸ் ஒரு 15,000 கொடுக்குறாங்க. இது இல்லாமல் கார்பரேட் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2,100 ரூபா நமக்கு கொடுக்குறாங்க. அடுத்து ஒரு ப்ரீமியம் ஹேஷ்பேக் காரான பலேனோ கார் இருக்குது. பலேனோ காரில் நம்ம சிக்மா வேரியண்ட் எடுத்தோம் அப்படின்னா 45,000 நமக்கு கேஷ் பெனிஃபிட் கிடைக்கும். அதுவே டெல்டா, ஜெட்டா, ஆல்ஃபா மேனுவல் டிரான்ஸ்மிஷன் இது நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா 35,000 பெனிஃபிட் கிடைக்கும். ஏஎம்டி டிரான்ஸ்மிஷன் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா 40,000 வரைக்கும் பெனிஃபிட் கிடைக்கும். இந்த கேஷ் பெனிஃபிட்டோடு சேர்த்து ஒரு 15,000 பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்சேஞ்ச் போனஸும் கொடுக்குறாங்க. அடுத்து ஃப்ரான்ஸ் கார் இருக்குது. ஃப்ரான்ஸ் காரை பொறுத்த வரைக்கும் 1.2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் செலக்ட் பண்ணாலும் சரி, இல்லை சிஎன்ஜி வேரியண்ட் செலக்ட் பண்ணாலும் சரி, சிக்மா வேரியண்ட் செலக்ட் பண்ணோன்னா 22,500 ரூபா நமக்கு கேஷ் பெனிஃபிட் கொடுக்குறாங்க. டெல்டா, ஜெட்டா, ஆல்ஃபா இந்த 3 வேரியண்ட்லையுமே மேனுவல் டிரான்ஸ்மிஷன் எடுத்தோம் அப்படின்னா 20,000 ரூபா கேஷ் பெனிஃபிட் கொடுக்குறாங்க. ஒருவேளை ஏஎம்டி எடுக்கிறோம் அப்படின்னா 25,000 கேஷ் பெனிஃபிட் கிடைக்கும். இதோட சேர்த்து ஒரு 10,000 ரூபா எக்ஸ்சேஞ்ச் போனஸாக நமக்கு கொடுக்குறாங்க. இப்போ ஃப்ரான்ஸ் கார்லேயே டர்போ பெட்ரோல் இன்ஜின் வேரியண்ட் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா 40,000 வரைக்கும் நமக்கு கேஷ் பெனிஃபிட் கிடைக்கும். அதேமாதிரி வெலாசிட்டி அசசரிஸ் எடிஷன் இது ஒரு பேக்கேஜ். இந்த அசசரி பேக்கேஜோட ஒர்த்து 43,000 வரும். அதுவும் நமக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. ஒரு 10,000 ரூபா பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்சேஞ்ச் போனஸும் கொடுக்குறாங்க. அடுத்து மாருதியில் இருக்கக்கூடிய செடான் டைப்பில் வரக்கூடிய காரான சியாஸ் காருக்கு 30,000 வரைக்கும் கேஷ் பெனிஃபிட் கொடுக்குறாங்க. 25,000 எக்ஸ்சேஞ்ச் போனஸ் கொடுக்குறாங்க. ஒரு 3,000 பார்த்தீங்க அப்படின்னா கார்பரேட் டிஸ்கவுண்ட் நமக்கு கொடுக்குறாங்க. அடுத்து ஜிம்னி கார் இருக்குது. தாருக்கு போட்டியாக ஜிம்னி கொண்டு வந்தாங்க. பட் சேல்ஸ் மாருதி எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு போகலை. இப்போ ஜிம்னியில் ஜெட்டா வேரியண்ட் எடுத்தோம் அப்படின்னா 1.25 லட்சம் வரைக்கும் நமக்கு கேஷ் பெனிஃபிட் கிடைக்கும். அதுவே ஆல்ஃபா வேரியண்ட் எடுத்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் 2.3 லட்சம் வரைக்கும் நமக்கு பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க. அடுத்து XL6 இருக்குது. இந்த காருக்கு 30,000 வரைக்கும் நமக்கு கேஷ் பெனிஃபிட் கிடைக்கும். 20,000 எக்ஸ்சேஞ்ச் போனஸ் கொடுக்குறாங்க. சிஎன்ஜி வேரியண்ட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு எக்ஸ்சேஞ்ச் போனஸ் 10,000 ரூபா கொடுக்குறாங்க. அடுத்து கிராண்ட் விட்டாரா இருக்குது. கிராண்ட் விட்டாரால் நம்ம மைல்டு ஹைப்ரிட் எடுத்தோம் அப்படின்னா 40,000 கேஷ் பெனிஃபிட் கொடுக்குறாங்க. ஒரு 15,000 பார்த்தீங்கன்னா நமக்கு அடிஷ்னல் டிஸ்கவுண்ட்டாக கொடுக்குறாங்க. கிராண்ட் விட்டாராலே ஸ்ட்ராங் ஹைப்ரிட் எடுத்தோம் அப்படின்னா ஒரு 50,000 நமக்கு கேஷ் பெனிஃபிட் கொடுக்குறாங்க. எக்ஸ்சேஞ்ச் ஆஃபராக இன்னொரு 50,000 கொடுக்குறாங்க. 5 வருஷம் வரைக்கும் நமக்கு வாரண்டி கொடுக்குறாங்க. ஃபைனலாக இன்விக்டோ கார் இருக்குது. இன்விக்டோ காருக்கு ஜெட்டா மாடலுக்கு 50,000 வரைக்கும் கேஷ் பெனிஃபிட் கிடைக்கும். ஆல்ஃபா மாடலுக்கு 1 லட்சம் வரைக்கும் கேஷ் பெனிஃபிட் கொடுக்குறாங்க. எக்ஸ்சேஞ்ச் போனஸாக 1 லட்சம் வரைக்கும் நமக்கு கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா
ஹுண்டாய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிராண்ட் i10 நியாஸ் கார் ஒரு என்ட்ரி லெவல் காருக்கு வந்து 45,000 வரைக்கும் கேஷ் பெனிஃபிட் வந்து கொடுக்குறாங்க பெட்ரோல் மேனுவல் டிரான்ஸ்மிஷனுக்கு. இதுவே ஏஎம்டி எடுத்தோம் அப்படின்னா 30,000 கேஷ் பெனிஃபிட் வந்து கிடைக்கும். சிஎன்ஜி எடுத்தோம் அப்படின்னா 25,000 கேஷ் பெனிஃபிட் வந்து கிடைக்கும். இதோட சேர்த்து ஒரு 20,000 நமக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் போனஸ் கொடுக்குறாங்க. கார்பரேட் டிஸ்கவுண்ட்டாக ஒரு 3,000 வந்து கொடுக்குறாங்க. அடுத்து ஹுண்டாயில் இருக்கக்கூடிய ஒரு செடான் டைப்பில் வரக்கூடிய காரு ஆரா காருக்கு 30,000 வரைக்கும் கேஷ் பெனிஃபிட் வந்து கொடுக்குறாங்க. அடிஷ்னல் பெனிஃபிட்டாக ஒரு 10,000 வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க. இது வந்து எக்ஸ்சேஞ்ச் போனஸுக்கு ஒரு 3,000 பார்த்தீங்கன்னா கார்பரேட் டிஸ்கவுண்ட்டாக வந்து கொடுக்குறாங்க. அடுத்து வந்து ஹுண்டாயில் இருக்கக்கூடிய எக்ஸ்டர் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு மைக்ரோ எஸ்யூவி காரு ஒரு நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கார் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த காருக்கு 35,000 வரைக்கும் கேஷ் பெனிஃபிட் வந்து கொடுக்குறாங்க பெட்ரோலுக்கு. அதுவே வந்து சிஎன்ஜி எடுத்தோம் அப்படின்னா ஒரு 30,000 வரைக்கும் நமக்கு வந்து கேஷ் பெனிஃபிட் வந்து கிடைக்கும். அடிஷ்னலாக வந்து ஒரு 5,000 வந்து எக்ஸ்சேஞ்ச் போனஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. அடுத்து ஹுண்டாயிலே வந்து i20 இருக்குது. i20க்கு நமக்கு வந்து 50,000 வரைக்கும் கேஷ் பெனிஃபிட் வந்து கிடைக்கும். இந்த 50,000 அப்படிங்கிறது ஒரு சில குறிப்பிட்ட டாப் வேரியண்ட்டுக்கு மட்டும் வந்து கிடைக்கும். அடுத்து எக்ஸ்சேஞ்ச் போனஸாக வந்து ஒரு 15,000 வந்து கொடுக்குறாங்க. மற்ற லோ மற்றும் மிட் வேரியண்ட்டுக்கெலாம் வந்து இந்த 50,000ங்கிறது இன்னும் கொஞ்சம் கம்மியாக வந்து கிடைக்கும். அடுத்து வென்யூ இருக்குது. வென்யூக்கு 40,000 வரைக்கும் கேஷ் பெனிஃபிட் வந்து கொடுக்குறாங்க. ஒரு 15,000 எக்ஸ்சேஞ்ச் போனஸ் வந்து கொடுக்குறாங்க. வென்யூலே வந்து நமக்கு வந்து டர்போ பெட்ரோல் இன்ஜினும் வந்துருக்கு. அந்த மாடலுக்கு 45,000 வரைக்கும் கேஷ் பெனிஃபிட் வந்து கொடுக்குறாங்க. ஒரு 15,000 எக்ஸ்சேஞ்ச் போனஸ் வந்து கொடுக்குறாங்க. கூடவே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அசசரிஸ் பேக்கேஜ்னு சொல்லிட்டு ஒரு 6,000 கிட்ட நமக்கு வந்து பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும். அடுத்து வந்து நல்லா விற்பனை ஆகிட்டு இருக்கக்கூடிய கிரெட்டா கார் இருக்குது. கிரெட்டாவுக்கு வந்து இவ்வளோதாங்கிற மாதிரி வந்து கம்பெனி சைட்லேருந்து சொல்லலை. பட் டீலர்ஸை பொறுத்து நிறைய ஆஃபர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அடுத்து வந்து வெர்னா கார் இருக்குது. வெர்னா காருக்கு 35,000 வரைக்கும் கேஷ் பெனிஃபிட் கொடுக்குறாங்க. 25,000 எக்ஸ்சேஞ்ச் போனஸ் கொடுக்குறாங்க. ஒரு கார்பரேட் போனஸாக இன்னொரு 20,000 வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க. அல்கசார் காருக்கு 30,000 வரைக்கும் நமக்கு வந்து கேஷ் பெனிஃபிட் வந்து கொடுக்குறாங்க. 30,000 வந்து எக்ஸ்சேஞ்ச் போனஸாக வந்து கொடுக்குறாங்க. அடுத்து ஹுண்டாயிலே வந்து டியூசன் கார் வந்து இருக்குது. இந்த காருக்கு 25,000 கேஷ் பெனிஃபிட் கிடைக்கும். 25,000 எக்ஸ்சேஞ்ச் போனஸ் வந்து கிடைக்கும். அடுத்து ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா ஐயோனிக் 5 இவி கார். இந்த கார் வந்து ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்டில் வரக்கூடிய ஒரு எலக்ட்ரிக் காரு. இந்த காருக்கு அதிகபட்சமாக 2 லட்சம் வரைக்கும் நமக்கு வந்து கேஷ் பெனிஃபிட் வந்து கொடுக்குறாங்க. அடுத்து வந்து ஹோண்டாவும் வந்து ஆஃபர்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹோண்டா அமேஸில் இப்போ தான் வந்து ரீசெண்டாக அப்டேட் வந்து கொடுத்தாங்க. இந்த அப்டேட்டுக்கு முன்னாடி வந்த மாடலுக்கு 1,25,000 வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதில் வந்து 50,000 கேஷ் பெனிஃபிட் ஆகும். 60,000 பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் போனஸ் ஆகும். கார்பரேட் லாயல்ட்டி போனஸும் வந்து அடிஷ்னலாக நமக்கு வந்து கொடுக்குறாங்க. அடுத்து வந்து சிட்டி காருக்கு பார்த்திங்க அப்படின்னா 50,000 நமக்கு வந்து கேஷ் பெனிஃபிட் வந்து கொடுக்குறாங்க. 40,000 எக்ஸ்சேஞ்ச் போனஸ் வந்து கொடுக்குறாங்க. இது இல்லாமல் வந்து கார்பரேட்டு மற்றும் லாயல்ட்டி போனஸும் நமக்கு வந்து கிடைக்கும். சிட்டிலே வந்து இஹெச்இவி வேரியண்ட்டுக்கு வந்து 65,000 வரைக்கும் கேஷ் பெனிஃபிட் வந்து கொடுக்குறாங்க. அடுத்து வந்து ஹோண்டாவில் விற்பனையில் இருக்கக்கூடிய எலிவேட் ஒரு எஸ்யூவி காரு. இந்த காருக்கு வந்து 35,000 நமக்கு வந்து கேஷ் பெனிஃபிட் வந்து கொடுக்குறாங்க. 40,000 எக்ஸ்சேஞ்ச் போனஸ் வந்து கொடுக்குறாங்க. இது இல்லாமல் கார்பரேட் மற்றும் லாயல்ட்டி டிஸ்கவுண்ட்டும் நமக்கு வந்து கிடைக்கும். அடுத்து வந்து ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கோடா நிறுவனமும் அவங்ககிட்ட விற்பனையில் இருக்கக்கூடிய கார்களுக்கு வந்து ஆஃபர்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்கோடா பிராண்டில் இருக்கக்கூடிய 2 கார்கள் ஸ்லாவியா மற்றும் குஷாக்கு இந்த 2 கார்களுக்கும் நமக்கு வந்து ஆஃபர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ரெண்டுமே வந்து கிராஷ் டெஸ்ட் ரேட்டிங்கில் 5 ஸ்டார் வாங்கின கார்கள். இப்போ இந்த கார்களுக்கு பார்த்தீங்கன்னா 40,000 வரைக்கும் நமக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் போனஸ் வந்து கொடுக்குறாங்க. 40,000 நமக்கு வந்து கார்பரேட் டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. டீலர்ஸை பொறுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து லாயல்ட்டி போனஸ் வந்து அடிஷ்னலாகவும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதனால் வந்து இயர் எண்டில் வந்து கார் வாங்கினீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து விலையில் இந்த மாதிரி டிஸ்கவுண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ ஒரு கார் வாங்கலாம் அப்படின்னு பிளானில் இருக்கவங்க பயன்படுத்திக்கோங்க. நன்றி.